வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2.6 கோடி ரூபாய்கள் 16 நடமாடும் உழவர் அங்காடிகள் துவங்கி வைப்பு. AI தாக்கம் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி டெல்லியில் இன்று துவங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று பல்வேறு புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவங்கி வைத்தார். உழவர் நலத்துறை சார்பில் புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அந்த வகையில் வேளாண்மை உழவர் நலன்துறை சார்பில் 672 வேளாண் இயந்திரங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகரில் ரூபாய் 2 கோடியே 6 லட்சம் மதிப்பீட்டில் 16 நடமாடும் உழவர் அங்காடிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதையடுத்து உயர்கல்வித்துறை சார்பில் ரூபாய் 542 கோடியில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் வகுப்பறை ஆய்வகங்கள், பணிமனை கட்டடங்கள், மகளிர் விடுதி கட்டடம், திறன்மிகு மையங்களையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து 555.92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு கட்டப்பட உள்ள கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், பல்நோக்கு அரங்குகள், விடுதிகள் மற்றும் இதர கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாமிநாதன், ஏவா வேலு, கோவி செழியன், முதன்மை செயலாளர் முருகானந்தன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். டெல்லியில் இன்று AI உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். டெல்லி பாரத் மண்டபத்தில் இந்திய AI தாக்கம் உச்சி மாநாடு மற்றும் இந்திய AI தாக்கம் கண்காட்சி 2026 என்ற கண்காட்சியும் இன்று முதல் 20ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த கண்காட்சியை பிரதமர் மோடி இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். AI துறைகள் மத்திய அரசின் செயல்பாடுகளை விளக்கும் வகையில் இக்கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்கள், புது தொழில் நிறுவனங்கள், கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஒன்றிய அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சர்வதேச பங்குதாரர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் நிகழ்வாக இது அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா உட்பட 13 நாடுகளின் அரங்குகளும் இடம்பெறும் என்று, இதில் 600க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. அதோடு மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார். இந்நிலையில் இன்று காரைக்கால் கடல் எல்லையில் மீனவர்கள் மீன்பிடித்த போது எல்லை தாண்டியதாக 25 மீனவர்கள் அவர்களது 2 விசை படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றதாகவும், விசாரணைக்கு பின்னர் மீனவர்களை படகுடன் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனால் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை
5,43,76,000 குறைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கவும், 18 வயது பூர்த்தி செய்தவர்கள் புதிதாக பெயர்களை சேர்க்கவும் கடந்த 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இதனிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு நீட்டிக்கப்பட்ட அவகாசம் கடந்த 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. புதிதாக வழங்கப்பட்ட படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டதால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தெற்கு வங்கக்கடலின் மைய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்குள் உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் பண பரிமாற்ற சேவைகளுக்கு இன்று முதல் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்று SBI வங்கி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றாக செயல்பட்டு வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன்லைன் பண பரிமாற்ற சேவைகளுக்கு கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிப்பதாக அறிவித்தது. இதன்படி 25,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகையை செல்போன் செயலி, இன்டர்நெட் பேங்கிங் உள்ளிட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் பரிமாற்றம் செய்தால் 2 ரூபாய் கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. 1 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரையில் IMPS பரிவர்த்தனைகள் மேற்கொண்டால் 6 ரூபாய் கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி 25,000த்திற்குள் பண பரிமாற்றம் செய்தால் சேவை கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி கிடையாது என்றும் SBIயின் இந்த புதிய அறிவிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டண உயர்வு டிஜிட்டல் சேவைகளை பராமரிப்பதற்கும் தொடர்ந்து தொய்வின்றி சேவைகளை வழங்குவதற்காகவும் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காகவே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக SBI வங்கி விளக்கமளித்துள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிவன் கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெளி மாவட்டம், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு கிரிவலம் சென்றனர். முன்னதாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு கிரிவல பாதையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் சிவலிங்கத்திற்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புகழ்பெற்ற அருள்மிகு கரிமணல் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சமேத ஜடராய ஈஸ்வரர் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர்.
தொடர்ந்து விடிய விடிய நடைபெற்ற 6 கால பூஜைகளில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஆலயத்தில் வழங்கப்பட்ட ஓம் நமச்சிவாயா எனும் சீட்டில் பக்தர்கள் ஆர்வமாக எழுதி ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினர். மேலும் சிவபுராண பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றங்கரையில் உள்ள சன்னியாசி மடத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஸ்ரீ உண்ணாமலை அம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோல் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு மயூர நாட்டியாஞ்சலி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் பரத கலைஞர்கள் பங்கேற்று பரதம் ஆடி அசத்தினர். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். கரூரை சேர்ந்த வைர வியாபாரியிடம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை வழிப்பறி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கரூரை சேர்ந்த வைர வியாபாரி லோகநாதன் இவர் கடந்த 12ஆம் தேதி வைர வியாபாரம் செய்வதற்காக தனது காரில் காரைக்குடிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மீண்டும் கரூருக்கு திரும்பிய போது புதுக்கோட்டை அடுத்த ஆண்டிப்பட்டி பிரிவு சாலையில் வைத்து மற்றொரு காரில் வந்த நபர்கள் லோகநாதனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவர் வைத்திருந்த பையை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக லோகநாதன் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதனை அடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முகேஷ் கண்ணன், மாயகிருஷ்ணன், சுரேஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை மீட்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, கடந்த ஓராண்டில் கொள்ளை போன 75% குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, நகைகள் மீட்கப்பட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். யாராவது பேக்ல ஃபாலோ பண்ணி அவங்களை மிரட்டி அவங்களுடைய ஜுவல்ஸு கொஞ்சம் பணம் அவங்க ராபரி பண்ணிட்டு போனது மாதிரி ஒரு தகவல் வந்தது காவல் நிலையத்தில். அதன் அடிப்படையில் டிஎஸ்பி பிருந்தா, புதுக்கோட்டை டவுன் திருக்கோக்கர்ணம் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ஒரு ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ அன்பழகன், எஸ்எஸ்ஐ மாரிமுத்து, எஸ்எஸ்ஐ காமராஜ் இவங்களுடைய தலைமையில் ஒரு டீம் போட்டு இந்த கேஸ் தொடர்ச்சியாக இவங்க 3 நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரொம்ப பாராட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், இவங்க 3 நாளுக்குள்ளே இந்த கேஸ் டெக் பண்ணி இப்போ 3 பேர் கைது செஞ்சுருக்காங்க. இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் முதல்ல காரைக்குடி அந்த ஜுவல்ஸு வித்துறதுக்காண்டி அவங்க போயிருக்காங்க, முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்களால வித்து முடியலன்னா ரிட்டர்ன் வரப்புல இந்த சம்பவம் நடந்தது நமக்கு தெரிய வருது. மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு தொகை என
மொத்தம் 5000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருப்பூரின் பல்வேறு இடங்களில் திமுக சார்பில் பொங்கல் வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழகம் முழுவதும் 1,03,00,000 மகளிருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை மகளிருக்கான உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என 5000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் மகளிருக்கான உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 41வது வார்டு பகுதி திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல தலைவருமான பத்மநாபன் தலைமையில் ஆண்டிபாளையம் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழகம் தலைக்குனியாது என்ற முழக்கத்துடன் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுகவினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 60வது வார்டு பகுதிகளிலும் திமுக சார்பில் பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வேலூரில் அகில இந்திய அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. வேலூர் டோல்கேட் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜப்பான் ஷூட்டோ ராய் கராத்தே பயிற்சி பள்ளியின் சார்பில் அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஓடுகள் உடைத்தல், எரியும் ஓட்டை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை செய்து போட்டியாளர்கள் அசத்தினர். இறுதியாக இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திரைப்பட நடிகர் ரிச்சர்ட் ரிஷி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் சிலம்பம் ஆசான் பவர் பாண்டியன் மாணவர்களுக்கு கருப்பு கராத்தே பெல்ட்டுகளை வழங்கினார். கோவை இடையர்பாளையம் அடுத்த தச்சன் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளை சீரமைக்கும் பணிகளை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துவங்கி வைத்தார். கோவை மாவட்டம் தச்சன் தோட்டம் அருகே 5 மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 204 எண்ணிக்கையிலான சாலைகள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் சாலையை சீரமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாலையை சீரமைக்கும் பணிகளை துவங்கி வைத்தனர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பணிகளை விரைந்து முடிக்கவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் சம்பத், தமிழ்ச்செல்வன், கரு பழனியப்பன், மாநகர தலைமை பொறியாளர் விஜயகுமார், உதவி ஆணையர் துரைமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஸ்ரீ அன்னை ஆனந்தாயி கோவிலில் பூமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. எடப்பாடி அருகே உள்ள ஒட்டப்பட்டி ஸ்ரீ அன்னை ஆனந்தாயி கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அப்போது அக்னி சட்டி எடுத்து வந்த பக்தர்கள் பூ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இறுதியாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் இருந்தே ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 160 உயர்ந்து
14,560 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்து 1,16,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து வார தொடக்கமான இன்று தங்கம் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி 22 கேரட் தங்கம் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,440 ரூபாய்க்கும், சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,15,520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 61 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரின் 27வது லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதியது. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களமிறங்கியது. இறுதியாக பாகிஸ்தான் அணி 18 ஓவரில் 114 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்தியா சார்பில் பும்ரா, பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் படேல் ஆகியோர் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். ஆட்ட நாயகன் விருது இஷான் கிஷனுக்கு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை நாடு முழுவதிலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2.6 கோடி ரூபாய்கள் 16 நடமாடும் உழவர் அங்காடிகள் துவங்கி வைப்பு. AI தாக்கம் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி டெல்லியில் இன்று துவங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் கைது. இலங்கை கடற்படை அட்டூழியம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.